அனுநாக்கிஸ் உண்மையிலேயே யார்? அவங்க ஏலியன்ஸா இல்லை வெறும் கட்டுக்கதையா? அப்படிங்கிறத தேடலை நோக்கிய பயணம் தான் இந்த நெடுந்தொடர் அப்படிங்கிறது. 3 எபிசோடாக நம்ம பிளான் பண்ணியிருந்த அந்த சீரீஸுடைய கடைசி எபிசோடு இது. இந்த எபிசோடில் அனுநாக்கியை பற்றின பல கேள்விகளுக்கு நாம் தேடின பதில் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்க போகுது. அதோடு சேர்த்து இந்த 2 எபிசோடில் கமெண்ட் செக்ஷனில் ரொம்ப பயங்கரமான கலவரங்கள்லாம் நடந்துச்சு. அதையும் லைட்டாக அட்ரஸ் பண்ணிவிட்டு இந்த அனுநாக்கிங்கிறவங்க யார் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம அலசி ஆராய போகிறது த ட்ரூத் அபவுட் அனுநாக்கிஸ். வாங்க. அனுநாக்கிஸ் யார் அப்படிங்கிற தேடல் கொண்ட இந்த சீரீஸுடைய ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம அனுநாக்கிஸுங்கிறவங்க யார், அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய கதை என்ன, ஏன் அவங்கள ஏலியன்ஸ்னு சொல்கிறாங்க, அதுக்காக சொல்லப்படக்கூடிய கதை என்னங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்த்தோம். ஜஸ்ட் அவங்கள பற்றி இருக்கக்கூடிய கதை என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். நானாக எதுவும் சொல்லவே இல்லை. அனுநாக்கிஸ் இவங்க தான், ஏலியன்ஸ் தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் பேசவே இல்லை. ஆனால் அதுக்கே கீழே டென்ஷன் ஆகி இதெல்லாம் புருடான்னு உனக்கு தெரியாதா, இவங்க ஏலியன்ஸே கிடையாது, ஏலியன்ஸுங்கிறதெல்லாம் சும்மா கட்டுக்கதை, இது கூட தெரியாமல் எதுக்கு நீலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு புரியலை. அதே மாதிரி செகண்ட் எபிசோடில் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இவங்க ஏலியன்ஸாக இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. மேபி அவங்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு சிவிலைசேஷனாக இருந்திருக்கலாம். சுமேரியன்ஸை விட அதிகமான அளவுக்கு அட்வான்ஸாக இருந்த ஒரு சிவிலைசேஷனாக இருந்திருக்கலாம். அதையும் அவங்க தமிழர்களாக இருந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஹைப்போதிசிஸில் ஒரு பார்வையில் நம்ம அந்த வீடியோங்கிறத பண்ணியிருந்தோம். அதுக்கு கீழே பயங்கரமாக டென்ஷன் ஆகி திட்டிகிட்டு இருந்தாங்க. அந்த 2 எபிசோடில் அனுநாக்கிஸை பற்றி நம்ம பேசின விஷயங்களில் எது சரியாக இருந்தது அப்படிங்கிறதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். முதல்ல 2வது எபிசோட்லேருந்து ஆரம்பிப்போம். 2வது எபிசோடு தமிழர்கள் தான் அனுநாக்கிஸ் அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறத ஆத்தென்டிக்காக நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் அது ஆத்தென்டிக் கிடையாது. ஏன்னா நான் போய் சொல்லிட்டேன். என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற, என்னடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் டென்ஷனாக புரியுது. ஆனால் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸில் நம்மளை கழுவி ஊற்றுன மேட்டரெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல கமெண்ட்ஸில் வித்தியாசமான கொஞ்சம் மிக்சடான ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்துச்சு. 2வது எபிசோடை பார்த்துட்டு தமிழர்களுடைய பெருமையை பேசுகிறா இந்த வீடியோன்னு சிலிர்த்து போய் சில்லறையை விட்ட கமெண்ட்ஸ்லாம் படிக்க முடிஞ்சுது. தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துங்க சார். அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது எனக்கு எப்படி திரும்ப இருந்தது, இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா. ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திட்டினாங்க. கெட்ட வார்த்தையிலலாம் திட்டுறாங்க. எதுக்குடா திட்டுறீங்க, எதுக்குடா திட்டுறீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் படிக்கவே முடியாத அளவுக்கு போயிடுச்சு. ஏங்க இவ்வளோ கோவப்படுறீங்க, டென்ஷன் ஆகக்கூடாது, ரிலாக்ஸ்டாக இருங்க. ஒரு கருத்து சொன்னால் அதுக்கான காரணங்கள் என்ன இருக்குன்னு அலசலாம். இப்படிலாம் கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடாது. ஆனால் ஒரு சில பேர்லாம் நம்மளை மாதிரி எல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துக்கிட்டாங்க. அதுலேயும் ஒருத்தர் அல்டிமேட்டான கமெண்ட், ஊனாகி உயிராகி மாதிரி தான் இங்கே அனுநாக்கி, இதுக்கு போயிட்டுன்னா இருப்பாருங்க அல்டிமேட்டு. இன்னும் ஒரு சில பேர் நாம் உருட்டுனதே பெரிய உருட்டுனா அதை விட பெரிய உருட்டா தமிழர்கள் கிடையாதுங்க, அது தெலுங்கர்கள் தான் அனுநாக்கி அப்படின்னு கிளம்பிட்டாங்க. என்னங்க இது, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நாமளே சுமேரிய வார்த்தைகள்லாம் எடுத்து அதை எப்படா தமிழ் படத்தலாம்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தா நம்மளை விட ரொம்ப ஆழமாக போய் இது இப்படித்தான் வந்திருக்கும் அப்படித்தான் வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி கமெண்ட் செக்ஷனே கலவரமாக போயிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுக்காம குறுக்காம இருக்கா 2 பேர் வேற, நீ பைபிளை படி, குரானை படி, அதில் தெளிவாக இருக்கு, அதை படி ப்ரோ அப்படின்னு வேற கமெண்ட் பண்ணிருக்கேன். என்ன ஐயோ சாமி வேற. அதுலேயும் ஒரு சில பேர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னங்க நீங்கள் இப்படி மாறிட்டீங்க, உங்ககிட்ட நாங்கள் இது எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, அதுவும் இந்த வீடியோ மட்டும் இல்லை, வரிசையாக நீங்கள் போட்ட வீடியோலாம் இப்படி தான் இருக்குது அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. டுட்டகம்மனுடைய கத்தியை பற்றி நீங்கள் போட்ட ஷார்ட்ஸ் ஆகட்டும், மூன் லேண்டிங்கை பற்றி நீங்கள் பேசினதாகட்டும், இது எல்லாமே தப்பாக இருக்குது, சூடோ சயின்ஸை தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவங்களாம் ரீசெண்டாக நம்மளுடைய பீக்கீப்பர்ஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் போடுறதுக்கு ரொம்ப குறைவு தான். என்றைக்குமே பிக் பேங் போகனில் தவறான வரலாறு வந்துடக்கூடாது, சூடோ சயின்ஸ் வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக நாங்கள் இருப்போம். டுட்டகம்மனுடைய வால் பற்றின ஷார்ட்ஸில் கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அது ஒரு மீட்ராய்ட்லேருந்து எடுக்கப்பட்ட இரும்புலேருந்து செய்யப்பட்டதாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தியரி இருக்குது. ஆனால் அது தமிழர்களால் செய்யப்பட்ட ஒன்றா இருக்கலாம்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. இந்த 2 உரையாடலையும் துவக்கி வச்ச டுட்டகம்மனுடைய கல்லறை திறக்கப்பட்ட நாள் அது அப்படிங்கிறத நம்ம பேசியிருப்போம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எல்லாத்தையுமே தமிழ் படுத்துறதுங்கிறத எந்த அளவுக்கு நம்ம முட்டாள்தனமாக நம்ம பார்க்குறோமோ அதே அளவுக்கு தமிழர்களுடைய பெருமை இது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அதை நம்ம கிண்டல் பண்ணுறதுங்கிறது சரியான ஒன்றா இருக்காது. சுமேரிய நாகரிகம் பழமையான ஒன்று, எகிப்து நாகரிகம் பழமையான ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரி தான் தமிழர்களுடைய நாகரிகங்கிறது ரொம்ப பழமையான ஒன்று அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும், அதை ஏற்றுக்கணும். அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. சும்மா இஷ்டத்துக்கு பேசுகிறீங்கன்னு நம்ம அதை கிண்டல் பண்ணுறதுங்கிறது தவறானது என்னை பொறுத்த வரைக்கும்.
அதை நம்ம பெருமையாக பார்க்கும்போது நம்மளுடைய வரலாறுங்கிறது எவ்வளவு தொன்மையானது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வரும்போது அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த எரிகல்லிலிருந்து கிடைக்கப்பெற்ற இரும்பை வச்சு தான் அந்த கத்தியை வந்து டுட்டகமன் வந்து செஞ்சிருப்பார் அப்படின்னா அது செஞ்சதுக்கான ஒரு அறிவு அப்படிங்கிறது ஏன்ஷியன்ட் இஜிப்சியன்ஸுக்கு இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு வரைக்கும் அது டிபேட்டில் இருக்கக்கூடிய ஒன்று தான். அதிலிருந்து இரும்பை வெட்டி எடுக்கிறது எப்படி, அதை எப்படி வார்த்து ஒரு ஆயுதமாக மாற்றுறது எப்படி அப்படிங்கிற அறிவுங்கிறது அவங்களுக்கு இருந்திருக்கணும். அது அந்த சமயத்தில் அவங்களுக்கு இல்லை. மேபி தமிழர்களுடைய ஹெல்ப் அவங்க கேட்டிருக்கலாம், இல்லை தமிழர்களே அதை வச்சு செஞ்சு இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் நான் எடுத்து வைக்கக்கூடிய வாதம். மூன் லேண்டிங்கை பற்றி நம்ம தப்பாக போட்டுட்டோம் அப்படிங்கிறதால இமிடியேட்டாக ஒரு ஃபுல் வீடியோ அப்படிங்கிறதே அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம போட்டிருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுதான் அனுநாக்கிஸுடைய ஃபஸ்ட் எபிசோட்லேயும் நடந்திருக்கு. உண்மையிலேயே அனுநாக்கிஸ் வந்து ஏலியன்ஸ் தானா, இவங்க சொல்கிற கதைலாம் உண்மைதானா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேசியிருந்தோம். எந்த இடத்துலையும் அவங்க தான் ஏலியன்ஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நான் பேசவே இல்லை. இப்படி ஒரு கதைகள் சொல்லப்படுது, அதோடைய ஆத்தென்டிசிட்டி என்ன அப்படிங்கிறதான் டீப்பாக அனலைஸ் பண்ணுறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்ப்போம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்த விஷயம். ஆனால் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதிகமாக கமெண்ட்ஸுங்கிறது திட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. இது ரீசெண்டாக பல வீடியோஸில் என்னால் பார்க்க முடியுது. புதிய கல்விக் கொள்கையை பற்றி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை பேசணும் அப்படிங்கிறதால தான் பாசிட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அது பாசிட்டிவ் தானா இல்லை நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்குங்கிறது தான் லேட்டரான வீடியோவில் வந்துச்சு. ஆனால் 10 நிமிஷத்துக்குள்ளேயே வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கீழே வந்து கமெண்ட்டில் இப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாதுன்னு திட்டிக்கிட்டு தான் இருந்தீங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய விஷயத்த பெருசாக நீங்கள் பார்க்கவே இல்லைங்கிறது மட்டும் தெளிவாக எனக்கு புரியுது. ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா உட்காந்து முழுசாக பார்த்தீங்கன்னா தான் முழுமையான புரிதல் அப்படிங்கிறது என்னோட வீடியோஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய ஆதிகால பிக்யூபர்ஸுக்கு இது ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால தான் நம்மளை ரொம்ப காலமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிக்யூபர்ஸ் தெளிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, 3வது எபிசோடில் வச்சு செய்ய போகிறீங்களா அப்படின்னு. கரெக்ட், வச்சு தான் செய்ய போகிறோம். சரி, வச்சு செய்கிறதுக்கு முன்னாடி எதுக்கு அனுநாக்கிகளுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தணும், அப்படி ஒரு வீடியோ எதுக்கு நம்ம ரிலீஸ் பண்ணணும், ஒரு சூடோ சயின்ஸாக நம்ம ஏன் பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதிலிருந்து நான் தொடங்க ஆரம்பிக்கிறேன். ரீசண்டாக தமிழ்நாட்டில் ஏலியன்ஸுக்கான ஒரு கோயில் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த கோயிலில் அனுநாக்கிக்குன்னு கூட ஒரு கோயில் கட்ட போகிறதா அறிவிச்சிருக்காரு அந்த கோயில் கட்டுன ஒருத்தர். அந்த இடத்துக்கு அனுநாக்கி ஆலயம் அப்படிங்கிறதான் பேரே அவர் வச்சுருக்காரு. இப்படி ஏலியன்ஸுங்கிறவங்க இருக்காங்க, ஏலியன்ஸ் இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க, ஏலியன்ஸ் தான் நம்மளை உருவாக்குனாங்க, அவங்க தான் அனுநாக்கி அப்படிங்கிற மித்துங்கிறது ரொம்ப அதிகமாகவே ஊறி போயிருக்கு. அதை உடைக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய எண்ணம். அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் நான் பண்ண 2வது எபிசோட். 2வது எபிசோடுங்கிறது தமிழர்களுக்கும் அனுநாக்கிகளுக்கும் நெருக்கமான தொடர்புங்கிறது இருக்குது. தமிழர்கள் தான் அனுநாக்கிகள், சுமேரியர்களுக்கு அவங்க தான் போயெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அப்படின்னு நான் முயற்சி செஞ்சேன். அதாவது ஒரு தியரியை உருவாக்கணுங்கிறது தான் ஒரே கோலாக இருந்துச்சு. அதுக்காக தான் பல விஷயங்களை அடுக்கி வச்சேன். அதில் சதுரங்க வேட்டையில் வர்ற மாதிரி நாம் சொல்லக்கூடிய பொய்யில் உண்மை இருக்கணும், அப்போ தான் நம்புவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் ரொம்ப சிவிலைஸ்டாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற உண்மை சான்றை எடுத்து வச்சு அதோட அனுநாக்கி கதையை ஒன்றோட ஒன்று தைக்க ஆரம்பித்தேன். அவ்வளோதான். அப்படி தான் அந்த ஊர் பெயர்கள்லாம் தமிழாக மாறினதுக்கெலாம் காரணம். அதை எப்படி பண்ணேன் அப்படின்னா, அதாவது எந்தெந்த இடத்துலலாம் சுமேரிய சிவிலைசேஷனுக்கான எக்ஸ்கவேஷன்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிற ஊர் பெயர்களுடைய லிஸ்ட் எடுத்துட்டேன். அதில் எந்தெந்த ஊர் பெயர்கள்லாம் தமிழ் சொல் ஒளியோடு இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட்டை தனியாக பிரித்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், உர் அப்படிங்கிறது ஊர் அப்படிங்கிற சவுண்டோட லைட்டாக மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து இதுக்கும் அதுக்கும் ஒத்துமை இருக்குது, இதிலிருந்து தான் அது வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரேக் டவுன்கிறத பண்ணேன். இதே மாதிரி தான் அரசர்களுடைய பெயர், அனுநாக்கி கடவுள்களுடைய பெயர்கள் எல்லாத்தையுமே நான் பட்டியலிட்டேன். இப்படி பட்டியலிட்டால் மட்டும் பத்தாதில்ல, இன்னும் கொஞ்சம் எவிடன்ஸுங்கிற மாதிரி ஏதாவது பிட்டு போட்டால் தானே கரெக்டாக இருக்கும். அதுக்கு தான் சுமேரியர்களுடைய யூனிஃபார்முக்கும் நம்மளுடைய கீழடியில் கிடைச்ச எழுத்து பொறிப்புகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது, அது சிந்து சமவெளியோடும் பொருந்து போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தியரியை உருவாக்குனேன். இது எப்படி உருவாக்குனேன் அப்படின்னா, எதெல்லாம் விஷுவல் ரெப்ரசன்டேஷனில் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கோ அதெல்லாம் தனித்தனியாக தேடி எடுத்து, அதாவது இந்த சுமேரியன் எக்ஸ்கவேஷன்ஸில் கிடைச்ச யூனிஃபார்ம்ஸில் எதெல்லாம் கீழடியோட நிறைய ஒத்து போகுதோ அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சு ஒரு லிஸ்ட்டு போட்டு இதிலிருந்து தான் இது வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி கொடுத்தேன். ஆனால் இதுக்கும் அதுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட குக்ட் அப் ஸ்டோரி. நானும் டீப் சீக்கும் உட்கார்ந்து உருவாக்கின ஒரு கதை கட்டல் தான் 2வது எபிசோட். அத்தனையும் நடிப்பா, சொல்லலடா நடிப்பா. ஏன் இதை செஞ்சேன் அப்படின்னா, இதே மாதிரி தான் 1968 ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு புக்கில் அனுநாக்கிஸ் அப்படிங்கிறவங்க ஏலியன்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு கதையை கட்டுனார். அதை நம்பிக்கிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த கதை அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த நம்பர் 2 கல்பிரிட்டுடைய பேர் ஜக்கரியா சச்சின். அது ஒன்றும் இல்லை மாஸ்டர்,
நீங்க நம்பர் 1 டுபாக்கூர், அவன் நம்பர் 2 டுபாக்கூர். நான் நம்பர் 1. அவர் எப்படி இந்த கதையை உருவாக்குனாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அனுநாக்கிங்கிறவங்க யார் அப்படிங்கிறத முதல்ல பார்க்க ஆரம்பிப்போம். அனுநாக்கிஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுமேரியர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி லைட்டாக நம்ம பார்க்கணும். சிந்து சமவெளி நாகரிகங்கிறது எவ்வளோ பெருசாக நம்ம பார்க்கணுமோ அதே மாதிரி தான் சுமேரிய நாகரிகத்தையும் நம்ம ரொம்ப பெருசாக பார்க்கணும். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறேன். சுமேரியர்கள் யார் அப்படின்னா கிமு 4500 காலகட்டத்திலேருந்து கிமு 1900 காலகட்டம் வரைக்கும் வாழ்ந்த ஒரு சிவிலைசேஷன். இவ்வளவு காலத்தில் அவங்க பல பரிணாமங்களை அடைஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அக்காடியன்ஸ், அசிரியன்ஸ், பாபிலோனியர்கள் ஒவ்வொரு சிவிலைசேஷன் அப்படிங்கிறது மத்திய கிழக்கு பகுதியில் உருவாக ஆரம்பிக்குது. இந்த சுமேரியர்கள் அப்படிங்கிற ஒரு மக்கள்ங்கிறவங்க இந்த மத்திய கிழக்கு பகுதியில் வாழ்ந்திருக்காங்க. அவங்க ரொம்ப சிவிலைஸ்டு சொசைட்டியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டில் தான் கண்டுபிடிக்கப்படுது. 1869 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி ஜூல்ஸ் ஓப்பட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் ஸ்காலர் வந்து சுமேரியர்கள் அப்படிங்கிறவங்க வாழ்ந்திருக்காங்க இந்த இடத்துல, ரொம்ப பெரிய சிவிலைஸ்டாக அவங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கருத்தை வந்து முன்வைக்கிறார். அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயத்துக்கு அகழ்வாராய்ச்சியில் சரியான எவிடன்ஸ் அப்படிங்கிறது 1877 நமக்கு கிடைக்கிது. பிரெஞ்சு ஆர்கியாலஜிஸ்ட் எர்னஸ்ட் டே ஜர்சாக் அப்படிங்கிறவர் 1877 சுமேரியர்களுடைய நகரத்தை வந்து எக்ஸ்கவேஷன் மூலமாக கண்டுபிடிக்கிறார். அப்போ தான் இவங்க ரொம்ப சிவிலைஸ்டு சொசைட்டியாக இருந்திருக்காங்க, பல அருமையான கட்டுமானங்களை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா 1889 நிப்பூர் அப்படிங்கிற இடத்த ஜான் பூனட் பீட்டர்ஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறார். அதுக்கப்புறமா ஒவ்வொரு காலகட்டத்தில் தொடர்ந்து இந்த இடங்களில் எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படிங்கிறது செய்யப்படுது. அதிலிருந்து பல விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க பயன்படுத்தின பொருட்கள்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்களுடைய வீடுகள் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அவங்களுடைய சமூக கட்டமைப்பு இப்படி இருந்திருக்கலாம், அவங்களுடைய ட்ரேடுங்கிறது இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி தான் இவங்க அனுநாக்கிகள் அப்படிங்கிற கடவுள்களை கும்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த அனுநாக்கி கடவுள் சிலைகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த அனுநாக்கி கடவுள்களை பற்றின குறிப்புகள் அப்படிங்கிறது இவங்க அந்த கிளே டேப்லெட்ஸில் எழுதி வச்சுருக்காங்க. அதை படித்து நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த கிளே டேப்லெட்ஸில் எங்கேயுமே இவங்க ஏலியன்ஸ், இவங்க டிஎன்ஏ டெக்னாலஜியை பயன்படுத்தினாங்க, அது மூலமாக தான் வந்து மனிதர்களை உருவாக்குனாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லலை. இவங்க தான் கடவுள்கள், இவங்க நம்ம மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, இவங்க தான் நம்மளை படைச்சாங்க, அதுக்கப்புறமா மனுஷன் மேலே கோவப்பட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிற கதை தான் இதில் இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் கிடைச்ச தரவுகள் படி கடவுள்களை பற்றின கான்செப்டையும் மித்தாலஜியும் முதல்ல உருவாக்கின ஒரு சொசைட்டினா இந்த சுமேரியர்களாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் கீழடியில் கடவுள் சம்பந்தமான எந்த விஷயமும் நமக்கு கிடைக்கல, மதம் சார்ந்த எந்த விஷயமும் நமக்கு கிடைக்கல. சிந்து சமவெளியில் கிடைத்த பொருட்களும் கடவுள் சார்ந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இது கடவுளை அடையாளப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சீலை சொல்லுவாங்க. இது சிவனை தான் இந்த சீல் சொல்லுது அப்படின்னு ஒரு சீலை சொல்லுவாங்க. ஆனால் அதுவும் இன்னைக்கு வரைக்கும் டிபேட்டில் தான் இருக்குது. சிவனை அது சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, அது வேற யாரையோ தான் சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட்டுங்கிறது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த வகையில் முதல்ல கடவுள்களுக்கான உருவகம் கொடுத்து அவங்களுக்கான கதைகளை உருவாக்கி ஒரு மித்தாலஜியை ஃபஸ்ட்டு உருவாக்கின ஒரு சிவிலைசேஷனாக சுமேரியன் சிவிலைசேஷன் இருக்காங்க. அவங்க உருவாக்கின ஒரு மித்தாலஜி ஸ்டோரி தான் இந்த அனுநாக்கி கதைகள். இந்த மாதிரி கடவுள் நம்ம கூடவே இருந்தார், நம்மளை தான் படைச்சாரு, அதுக்கப்புறமா சொர்க்கத்துக்கு கிளம்பி போயிட்டாரு, ஏன்னா மனுஷன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரியான கதைகள்ங்கிறது கிட்டத்தட்ட எல்லா மித்தாலஜிஸ்லேயுமே வரும். நீங்கள் அது வந்து சைனீஸ் மித்தாலஜி எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, ஹிந்து மித்தாலஜி எடுத்து பார்த்தீங்கனாலும் சரி, ஏன் கிரேக்க மித்தாலஜி, நார்ஸ் மித்தாலஜின்னு எந்த மித்தாலஜி எடுத்திங்கனாலும் இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட எல்லா உலக மதங்களுமே செயல்படுது. திரும்ப கடவுள் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா நாம் கரெக்டாக நடந்துக்கணும், அப்போ தான் கடவுள் நம்மக்கிட்ட வருவார் அப்படிங்கிற தியரியை முன் வச்சு தான் எல்லா மதங்களும் கல்லாவும் கட்டுது. அப்படி அவங்க உருவாக்கின அந்த மித்தாலஜியில் எப்படி ஹிந்து மித்தாலஜியில் பல கடவுள்கள் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த சுமேரியன்ஸ் உருவாக்கின கடவுள்கள்லையும் பல கடவுள்கள்ங்கிறவங்க இருந்தாங்க. அந்த கடவுள்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. அவங்க மூலமாக நமக்கு நல்லது நடக்குது, அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, திரும்ப வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பிலீஃப்ங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ஏலியன்ஸ் கான்செப்டுக்குள்ளே அனுநாக்கிஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னல அந்த கல்பிரிட் தான் காரணம். அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மேட்டர்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஏன் இந்த ஜக்கரியா சிட்சனை நான் நம்பர் 2 அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா நம்பர் 1க்கு ஒருத்தர் இருந்தார், அது நான் இல்லை, வேற ஒருத்தர். அவன் அப்படிதானே சொன்னா, பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. சாரியட்ஸ் ஆஃப் த காட்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை 1968 எரிக் வான் டேனிக்கன் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதுறார். அவர் தான் உலகத்துக்கு ஏலியன்ஸ் ஏற்கனவே வந்துட்டு போயிருக்காங்க, நம்மளை சிவிலைஸ்டாக மாற்றினது அவங்களாவே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி வந்து அவர் முன்வைக்கிறார். அதுக்கப்புறமா அதே தியரியை இன்னும் பயங்கர டெப்த்தாக கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா இந்த ஜக்கரியா சிட்சன்.
1976 த 12th பிளானட் அப்படிங்கிற ஒரு புத்தக தொகுப்பை வந்து அவர் வெளியிடுறார். யார்? ஜக்கரியா சிட்சின். அதில் தான் ஏலியன்ஸ் தான் இந்த பூமிக்கு முதல்ல வந்தாங்க, நம்மளெல்லாம் உருவாக்குனது அவங்க தான், அந்த ஏலியன்ஸ் வேறு யாரும் கிடையாது, அவங்க தான் அனுநாக்கிஸ். சுமேரிய சிவிலைசேஷன் தான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான சிவிலைசேஷன். அதனால தான் மனித நாகரிகத்தின் தொட்டில் அப்படின்னு சொல்லி சுமேரிய நாகரிகம் பிறந்த இடத்த சொல்லுவாங்க. அந்த இடத்துல இருந்து தான் மனிதன் முதல்ல நாகரிகம் அடைஞ்சிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கும்போது அந்த இடத்துல தான் ஏலியன்ஸ் லேண்ட் ஆனாங்க. அவங்க லேண்ட் ஆனதுக்கான காரணம் இதுதான். அவங்க தங்கத்தை தேடி வந்தாங்க, அதுக்காக மனிதர்களை உருவாக்குனாங்கிற மாதிரி ஏகப்பட்ட கதைகளை உருவாக்குறாரு. இப்படி ஒரு புக்கில் மட்டும் அவர் உருவாக்கல, தொடர்ச்சியாக இதை பேஸ் பண்ணியே புத்தகங்களாக எழுதி தள்ளிக்கிட்டு இருக்காரு. சரியாக அதே காலகட்டத்தில் தான் ஏலியன்ஸுங்கிறவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது அறிவியல் சமூகத்துக்கு மத்தியிலையும் எழும்ப ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளவு பெரிய யூனிவர்ஸில் நம்ம ஒருத்தங்க மட்டும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்குது, மனிதர்கள் மாதிரியான உயிரினங்கள் வாழ்கிறதுக்கான கிரகங்கள் இருக்குது. அங்கே கண்டிப்பாக இன்னொரு மனுஷன் மாதிரியே ஒருத்தன் உருவாகி இருக்க வாய்ப்பு இருக்கே. அவன் கூட நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுமா? ஒருவேளை அவனும் நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பானா? அந்த ஏலியன்ஸ் எங்கே தான் இருக்காங்க, எந்த கிரகத்தை சார்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டிங்கிறது மனுஷனுக்கு உருவாச்சு. அந்த தேடலை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கதைகள் கற்பனைகள்லாம் உருவாக ஆரம்பிக்குது. காமிக்ஸ் புக்ஸ்லாம் எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஏலியன்ஸுங்கிறவங்க இருக்காங்க, அவங்க தான் வந்து நம்மளை வந்து தாக்க வரப்போகிறாங்கங்கிற மாதிரியான தியரிஸ்லாம் இந்த டைமில் தான் உருவாக ஆரம்பிக்குது. அப்படி தான் ஜக்கரியா சிட்சினும் உருவாக்குறாரு. ஆனால் அந்த ஏலியன்ஸ் நம்மளையே உருவாக்குனவங்க, அவங்க வேற யாரெல்லாம் அனுநாக்கிஸுங்கிற கதையை கட்டி விடுறாரு. இப்படி கட்டப்பட்ட கதைங்கிறது அதுக்கப்புறமா பல எழுத்தாளர்கள் அதே மாதிரியான கதைகளை முன் வச்சு எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பல பேர் வந்து தொடர்ந்து இந்த கதையை சொல்லி நிறைய பேர் இது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏலியன்ஸ் தான் நம்மளை உருவாக்குனாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்கடி ஏலியன்ஸ் வந்து நம்மளை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த தியரி அப்படிங்கிறது வெஸ்டர்ன் வேர்ல்ட்ஸில் அதுவும் ஒரு சில பேருக்கு தான் தெரிஞ்ச ஒன்றாவே இருந்துச்சு, நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் இதை தேடி படித்து நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இதை உலகம் முழுக்க கொண்டு போய் நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்த முக்கியமான கல்பிரிட் யார் தெரியுமா? ஹிஸ்ட்ரி டிவி. நிறைய கமெண்ட்ஸில் கூட நான் பிக் பேங் போகன் பார்க்குறேன்னா ஹிஸ்ட்ரி டிவி பார்க்குறானே தெரியலடா அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்களே, அதே ஹிஸ்ட்ரி டிவி தான். ஹிஸ்ட்ரி டிவியில் ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் அப்படின்னு 2009 ஒரு சீரீஸ் வந்துச்சு. அந்த சீரீஸில் தான் ஏலியன்ஸுங்கிறவங்க உண்மையிலே இருக்காங்க, அவங்க உலகத்தை வந்து பார்த்தாங்க, அவங்க தான் வந்து இங்கே பயங்கரமான கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உருவாக்குனாங்க அப்படிங்கிற மாதிரியான தியரியை நம்புகிற மாதிரி அப்படியே உண்மை மாதிரியே டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அதுலேயும் கார்ட்டூனில் கரண்ட் ஷாக் அடித்தா மண்டை மாறும்ல, அந்த மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து சயின்டிஸ்ட் அப்படின்னு வர கீழே வந்து கார்டு போடுவாங்க. அவர் பேசுகிற பேச்செல்லாம் கேட்டால் டேங்க அப்பா என்ன உருட்டுடாங்கிற மாதிரி இருக்கும். என்ன போய் சொல்கிறீங்க, அவர் பேச்செல்லாம் கேட்டு பாருங்க. இந்த ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ் சீரீஸை வச்சு தான் ஹிஸ்ட்ரி டிவியே ஒரு காலத்தில் ஓடிச்சு. இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அவங்க சுற்றிருக்காங்க. அதில் அவங்க உருவாக்குன அந்த கியூரியாசிட்டி தான் உண்மையிலேயே ஏலியன்ஸுங்கிறவங்க இருக்காங்களா, அவங்க தான் நம்மளை உருவாக்குனாங்களாங்கிற மாதிரி பல பேரை நம்ப வச்சுது. அதுக்கப்புறமா அதுதான் உண்மையாகவே இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாங்க, பிளாக்ஸ் போட ஆரம்பித்தாங்க, ஏன் யூடியூப் வீடியோஸே போட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணாடி சார் அது நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆமாம் அது உண்மைதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒருத்தர் உருவாக்குன ஒரு கதைங்கிறது எவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறி இருக்கு பாருங்கள். இன்றைக்கி தனியாக கோயில் கட்டுற அளவுக்கு இந்த நிலைமை போயிருக்கு. இதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் செகண்ட் எபிசோட் அப்படிங்கிறத முயற்சி பண்ணேன். நிறைய பேர் அனுநாக்கிஸ் அப்படிங்கிறவங்க உண்மையிலே இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க. அதே மாதிரி தமிழர்கள் தான் அனுநாக்கிகள் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க எல்லாருமே நம்ம செகண்ட் எபிசோடை பார்க்கணும், பார்த்துட்டு அது மூலமாக தேர்ட் எபிசோடுக்கு வரணும். அப்படி வந்தாங்கன்னா இந்த உண்மையை அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த செகண்ட் எபிசோடுங்கிறது. ஃபர்ஸ்ட் எபிசோடு அப்படிங்கிறது அனுநாக்கியை சுற்றி இருக்கக்கூடிய கதைகள் என்ன அப்படிங்கிற ஒரு அறிமுகம், அவ்வளோதான். சச்சின் உருவாக்கின கதைங்கிறது எவ்வளோ பொய்யான ஒன்று அப்படிங்கிறதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயத்துல இருந்து நம்ம பார்க்கலாம். 2012 இந்த ஏலியன்ஸ் மறுபடியும் வரப்போகிறாங்க, அனுநாக்கிஸ் மறுபடியும் திரும்ப வருவாங்க, உலகத்தையே மாற்றி அமைக்க போகிறாங்கன்னெலாம் டைலாக் விட்டுருந்தார் ஒரு வாட்டி. 2012 முடிஞ்சு 2025 வந்துருச்சு. இது வரைக்கும் எந்த ஏலியன்ஸும் வந்து எட்டி பார்க்கல. ஆனால் அதை சொன்ன ஜக்கரியா சிட்சின் 2010 இறந்துட்டாருங்கிறது வேறு கதை. ஆனால் இதை நான் சொல்லும் போதே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து இல்லை அவங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க, உனக்கு தான் தெரியலன்னு சொல்லிட்டு ஏலியன்ஸ் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதிலை வந்து சொல்லுவாங்க. அது எல்லாமே மித்து தான். அதை பேஸ் பண்ணி தான் MIB படம்லாம் கூட வந்துச்சு, அவ்வளோதான்.
அது மாதிரி எதுவுமே நடக்கலை. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிங்க. ஆத்தென்டிக்கான ரெக்கார்ட்ஸை பற்றி படிங்க. உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய அளவுக்கான கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். மனிதனுக்கு 2 விஷயத்தின் மேலே எப்போவும் ஒரு தேடுதல், ஒரு பயம், ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த 2 விஷயம் வேறு எதுவுமே இல்லை. ஒன்று கடவுள், இன்னொன்று வேற்று கிரக வாசிகள். கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, கடவுள் மேலே இருக்கக்கூடிய பயம் இதுதான் ஒரு சமூகத்தை ஒழுங்காகவும் மாற்றுது, ஒழுங்கீனமாகவும் மாற்றுது. அதே மாதிரி தான் ஏலியன்ஸ் உண்மையிலே இருப்பாங்க, அவங்கள பற்றிய தேடல் அப்படிங்கிறதான் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கும் வழிவகுக்குது. அதே சமயத்தில் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்துக்கும் வழிவகுக்குது. 2த்துலையுமே இந்த 2 விஷயத்துலேருந்து நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கோம் அப்படிங்கிறத காட்டும். அதனால் தெளிவான பாதையை தேர்ந்தெடுங்க. அனுநாக்கிஸ்லாம் ஏலியன்ஸ் கிடையாது, அப்படிலாம் அவங்க இல்லவே இல்லை, கதைன்னு நீ சொல்கிறத என்னால் நம்பவே முடியல. ஏன்னா நிறைய சான்றுகள் இருக்குது, மனிதர்களை விட ரொம்ப ஹைட்டாலாம் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கெலாம் எவிடன்ஸ் இருக்கே நமக்கு அப்படின்னு நிறைய பேர் நிறைய கற்சிற்பங்களை காட்டுவீங்க. அது ஆக்சுவலாக ஆதி சுமேரியர்கள் உருவாக்கின ஒன்று கிடையாது. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து அந்த சிவிலைசேஷன்ஸில் உருவாக்கப்பட்ட ஒன்று. சுமேரியர்கள் உருவாக்கின இந்த கதை தான் அதுக்கப்புறமா வெவ்வேறு வடிவங்களில் மாறிக்கிட்டே வர ஆரம்பித்தது. ஒவ்வொரு சிவிலைசேஷனில் ஒவ்வொரு கடவுள் வழிபாடாக அது மாறிச்சு. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சுமேரியர்கள் உருவாக்கின அந்த ஃப்ளட்டு கதை இருக்குல்ல, உலகம் முழுக்கவுமே பெரிய வெள்ளம் ஏற்பட்டு உலகத்தையே அழிச்சிருச்சு அப்படின்னு, அந்த கதையை பேஸ் பண்ணி தான் பைபிளுடைய நோவா கதை அப்படிங்கிறது எழுதப்பட்டுச்சு. அதே மாதிரியான கதைகள்ங்கிறது ஒவ்வொரு சிவிலைசேஷனில் ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அந்த கதைங்கிறது பாட்டி வடை சுட்ட கதை மாதிரி ஒவ்வொரு கல்ச்சரில் ஒவ்வொரு ஃபார்முக்கு அது மாறி வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான். அப்படி ஒவ்வொரு ஃபார்ம் எடுக்கும்போது அதுக்கு ஒவ்வொரு வடிவம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அப்படி தான் கடவுள்னால் கண்டிப்பாக நம்மளோட ஹைட்டாக தானே இருப்பாங்க, ரொம்ப உயரமாக ஜெய்ஜாண்டிக்காக தானே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தோட இந்த கடவுள்களுடைய சிலை வடிவங்களை ரொம்ப ஹைட்டாக உருவாக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இன்றைக்கி கூட நம்ம ஐயனார் சிலையை, முருகன் சிலையெல்லாம் ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக உருவாக்கலையா? அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த, அந்த சிவிலைசேஷனில் வாழ்ந்த மக்கள் கடவுளை இப்படி பிரம்மாண்டமாக போர்ட்ரே பண்ணியிருக்கலாம். அதனால கூட அது நடந்திருக்கலாம். அவ்வளோதான். அப்போ அனுநாக்கிஸ் பொய் அப்படின்னா, எகிப்துடைய பிரமிட்லாம் எப்படி கட்டப்பட்டுச்சு? ஒவ்வொரு கல்லும் எவ்வளோ டன் வெயிட் தெரியுமா? 15 டன் அளவுக்குலாம் அந்த வெயிட் இருக்கும். அதெல்லாம் எப்படிடா எடுத்து கட்டினாங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அதுக்கும் நிறைய தியரிஸுங்கிறதெல்லாம் வந்துருச்சு. வாட்டர்லாக் இங்கே பேஸ் பண்ணி தான் இந்த பிரமிட்லாம் கட்டப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ப்ரூவ் கூட பண்ணிட்டாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது அனுநாக்கி பற்றி சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே சப்ஸ்டான்ஷியலான மாற்று கருத்துங்கிறது இருக்குது. இது கதை தான், இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, ஆக்சுவலாக நடந்தது வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து பார்த்தீங்கனாலே அதுக்கான தெளிவான விளக்கம்ங்கிறது பல பேர் கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய புக்ஸ்லாம் எடுத்து படிங்க, உங்களுக்கு இன்னும் கிளியர் பிக்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? அனுநாக்கிஸ் பற்றின ஒரு தெளிவான புரிதலுங்கிறது உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னை பற்றின ஒரு தெளிவான புரிதலும் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நாங்கள் யார், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே பிக் பாஸ், அனுநாக்கி மித்தாலஜியை பற்றி பார்த்துட்டோம். இப்படி ஒவ்வொரு மித்தாலஜி பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க, நம்ம சூடோ சயின்ஸாக ட்ரை பண்ணோம்ல, அந்த மாதிரிலாம் புதுசாக ட்ரை பண்ண போகிறதில்ல. ஃபுல்லாக அந்த மித்தாலஜி தான் அப்படின்னு சொல்லி அந்த மித்தாலஜியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பற்றி, இல்லை அந்த மித்தாலஜி பற்றியே ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நார்ஸ் மித்தாலஜி அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, தார் யார், தார் அந்த மித்தாலஜியில் எப்படி பார்க்கப்பட்டார், அதுக்கப்புறமா அது எப்படிலாம் உருவாச்சு அப்படிங்கிற டீட்டெயிலாம் பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அப்படி பார்க்கலாமா வேணாமா, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கன்னு வந்ததுன்னா அப்படி ஒரு சீரீஸை சீக்கிரமாக நான் ஆரம்பிக்கிறேன். சரி, ஓகே பிக் பாஸ், அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன்.